ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போது திருமண பொருத்தம் சம்பந்தம். அது 10 பொருத்தத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பொதுவெளியில் சோசியல் மீடியாவில் சொல்லி வரேன். அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸுக்கு வர்றவர்கிட்டையும் சொல்கிறேன். பெரும்பாலும் இப்போ 10 பொருத்தத்தில் மக்கள் போகிறதே இல்லை. நான் வசிக்கும் மதுரையில் 10 பொருத்தம் தான் நிறையா இருக்குது. பாக்கி பஞ்சாங்கம் தான். அதெல்லாம் இப்போ மாற்றிட்டு வர்றேன். அது ஒரு கடமையாகவே செய்கிறேன். தொழிலாக இருந்தாலும் அது கடமையாக செய்து வரும் அமைப்பில் அனுகூல பொருத்தத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு பொருந்தும் நட்சத்திரத்தை எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக இல்லைங்க. பொருந்தும் நட்சத்திரம் என்ன? பெண் நட்சத்திரத்துலேருந்து 2, 4, 6, 8 இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறது. அப்படிலாம் பொருந்தவே பொருந்தாதுங்க. எத்தனையோ மனக்கசப்பான ஜாதகத்துலலாம் நட்சத்திரம் 2, 4, 6, 8 இருக்கும். பெண்ணிலேருந்து ஆணுக்கு என்னாச்சு, என்ன நடக்குது, அதில் எந்த விஷயமும் இல்லை. நம்ம அனுகூலப்படுத்த தான் பார்க்கணும். இப்போ எப்படி அது கிரிப்பு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, யோகமான ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. நான் பெரும்பாலும் எல்லாத்துட்டையுமே நட்சத்திரம் எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் தெரியும். லக்கணம் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, மாமா தாய் மாமன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தையும் நான் சொல்கிறேன். இங்கே கிராமப்புறம் தான், நடுநிலையான அமைப்பு தான். அங்கே இது சொல்லும் பொழுது அவங்க அழகாக எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறது லக்கணம் ஜாதகரை குறிக்கும். ஒரு ஜாதகத்திலேயே ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, எப்படி வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது, பணங்காசு எவ்வளோ வரும், எல்லாமே சொல்லலாம். அப்போ 7ஆம் லக்கணத்தை சொன்னால் அவருடைய குணம். 7ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது, சூரியன் இருந்து செவ்வாய் பார்வை பெற்றுச்சுன்னா அவங்க ஒரு அதிகாரமான மனைவி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அவங்களுக்கு அதிகாரமான மனைவினா 90% மேச லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த மாதிரி அதிகாரமான லக்கணங்கள் வந்துடுமுங்க கண்டிப்பாக. சனி லக்கணத்தை பற்றி பேச வேணாம். சனி சம்மந்தப்பட்டால் ஒரு அதாவது சரியில்லாத குணம் வச்சுக்கோங்களேன். அப்படி மனைவி வரும்னா வரத்தான் செய்யும். என்ன அதை நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி அதில் கூடுமான வரை நல்ல அமைப்பை பார்க்கணும். சுபக்கிரகங்கள் இருந்தால் நல்ல குணம். அப்போ சுப லக்கணங்களுடைய அமைதியான ஒரு குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக மீன லக்கணத்தை வருவாங்க, தனுசு லக்கணத்தை வருவாங்க. யூகமானவங்கன்னா கன்னி மிதுன லக்கணத்தை வருவாங்க. அப்படியும் சொல்லிட முடியாது. அந்த லக்கணத்துலேயும் சில குளறுபடிகள், அதாவது குணக்குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு 90% கண்டிப்பான முறையில் இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நம்ம கையில் எதுவும் இல்லை. நீங்கள் எடுக்கிறதுலே கண்டிப்பாக இருக்கும். நமக்குன்னு ஒருத்தர் பிறந்துட்டாங்க, அவங்க எப்படியாவது நம்ம கைக்கு வருவாங்க. இறைவன் மேலே நம்பிக்கையை வச்சு நீங்கள் பெரும்பாலும் 7ல் ராகு இருந்தால் 7ல் தான் ராகு எடுக்கணும் பெண்ணுக்கு அப்படிங்கிறதெல்லாம் மனசில் மறந்துட்டு நல்ல சத்தான ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சில விவரங்களை சொல்லி எடுப்புங்க. அதனால் பொருந்தும் நட்சத்திரத்தை தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. ஒன்றுமே தெரிய வராது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற புரட்சிகரமான ஒரு ஜோதிட செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவான ஜோதிட சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதுவும் நிவர்த்தி பண்ணலாம். நீங்கள் பார்க்குறதோட அடுத்தவங்களுக்கு அதை பார்க்க வைக்கலாம். உங்களுக்கு எந்த திருமண பொருத்தம் எந்த விஷயமா இருந்தாலும் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்கிறேன். நாளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.